டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மில் ஒரு செவ்வகம்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். இங்கே செவ்வகமில் இது நீளம் எல், இது அகலம் பிரெத்து, இங்கே நடுவில் இருக்கிறது இதுதான் வந்து டி டயகனல். இப்போ டயகனலுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். டயகனல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இந்த டயகனல் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் குறுகிய பக்கத்தின் 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தில் குறுகிய பக்கம் எது? அகலம் தானே, பி. ஸோ மூலைவிட்டம் ஈக்குவல் டு 3bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கிறதுக்காக 2 சைடும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9b ஸ்கொயர்டுன்னு வருது. எல் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு பி ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா -b ஸ்கொயர்டு. ஸோ எல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8b ஸ்கொயர்டுன்னு வருது. இந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணால் மறுபடியும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8bன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8னா நம்ம 8 எப்படி எழுதலாம்? 4 × 2ன்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வந்துடும். அப்புறம் ஒரு ஸ்கொயர் 2 மட்டும் இருக்கும். அப்புறம் b இருக்கும். அப்போ எல் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ரூட் 2b அப்படின்னு இருக்குது. இப்போ நீளம் அகலத்துக்குரிய விகிதம் l/b அப்படின்னா 2√2:1. அதுதான் கரெக்ட் ஆன்சர். Correct answer is option D, 2√2:1.